ஒட்டன்சத்திரம் அருகே சிட்கோ எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்துவிட்டு சிட்கோ பணிகள் நடைபெறுவதாக கூறி கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தையம் கிராமத்தில் சுமார் 60 ஏக்கர் நிலங்கள் நிலத்தில் 16 கோடி ரூபாய் சிட்கோ தொழில்பேட்டை அமைப்பதற்கான திட்டம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டது. சிட்கோ அமைய பெற்றால் மேட்டுப்பட்டி, வாகரை, அமரப்பூண்டி, அரளிக்குத்துக்குளம், வெடிக்காரன் வலசு, பூலாம்பட்டி உள்ளிட்ட பல கிராமங்களில் விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் பல ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக நிலம் கையகப்படுத்தும் பணி, மரங்கள் அளவிடும் பணி, நிலங்கள் கையெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று காலை கள்ளிமதயத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக பூலாம்பட்டியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் புறப்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அப்போது தங்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வைத்துவிட்டு சிட்கோ பணிகளுக்கான அளவிடும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறி காவல்துறையினரிடம் பொதுமக்கள் மற்றும் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கதவுகளை தட்டியும் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிலர் சுவற்றில் ஏறி குதித்தும் வெளியேறினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிப்காட் தொழில்பேட்டை அமைவதற்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்ற போது பொதுமக்கள், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த தொழில்பேட்டைக்கான திட்டம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொத்தையம் ஊராட்சி பகுதியில் சிட்கோ தொழில் நிறுவனம் அமைப்பதற்காக அரசு முடிவெடுத்திருக்கிறது. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் ஆளும் அரசு அந்த நிறுவனத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தோடு, விவசாயிகளுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி ஒரு வைராக்கியத்தோடு அந்த நிறுவனத்தை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்க்கும் வண்ணமாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கடுமையாக 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகி சிறையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களை எல்லாம் கைது செய்து அடைத்துவிட்டு இன்றைக்கு அதிகாரிகளை வைத்து அரசு அங்கே மதகை எல்லாம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குளத்தை அழித்து, நீர்நிலைகளை அழித்து அங்கு நிறுவனத்தை கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது, இனி மாற்ற முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். நாங்கள் அந்த A1 நோட்டீஸ் என்று சொல்லுகிறோமே, கடந்த 12ஆம் தேதி மக்களுக்கு அந்த அறிவிப்பு வந்த உடனாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் அந்த கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம். கிராம நிர்வாக அலுவலரிடத்தில் பதிவு செய்திருக்கிறோம், வட்டாட்சியர் இடத்திலே பதிவு செய்திருக்கிறோம், மாவட்ட ஆட்சியர் இடத்திலும் பதிவு செய்திருக்கிறோம். ஆனாலும் அதையும் மீறி அரசு அந்த நிறுவனத்தை கொண்டு வரும் விதமாக முயற்சி எடுத்திருக்கிறது. இதையும் மீறி கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். அடுத்த வண்ணமாக நீதிமன்றத்திலும் நாங்கள் உத்தரவை பெற்று அந்த நிறுவனத்தை தடுத்து நிறுத்தியே தீர்வோம் என்கின்ற வைராக்கியத்தோடு இன்றைக்கு போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு கொத்தையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கொத்தையம், வெடிக்காரன் வலசு, மரிச்சலம்பு ஊராட்சிக்குட்பட்ட பூலாம்பட்டி, மரிச்சலம்பு, வாகரை, பூசாரி கவுண்டர் வலசு, மேட்டுப்பட்டி, அமரபூண்டி, வேப்பன் வலசு உள்ளிட்ட ஒரு 3-4 ஊராட்சிகளுடைய குக்கிராமங்கள் இருந்தும் அனைத்து கிராமங்களில் இருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள். காலையில் போராட்டத்தில் ஈடுபட்டோம், ஆர்ப்பாட்டமும் செய்தோம். ஒரு 1/4 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்த பிறகு எங்களை கைது செய்து இங்கே கொண்டு வந்து மண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள்.